ஆப்பில் பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஸில் ஒரு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து டெமோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெமோ அப்ளிகேஷன் பாருங்கள், இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, app.jsல வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு வந்தோமா? ஸோ இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்குள்ளே வந்து ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபிக்மாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனாக பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து அது ஒரு மெயின் லாஜிக், அதாவது ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இப்போ நம்ம ஒரு சப்ஸ்க்ரீன் வைப்போம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமா? ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ app.jsங்கிறதுல வந்து நம்ம ரிடாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடியூசர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ரெடியூசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம்